எல்லா மாநிலங்களிலும் ஒரே பட்ஜெட்டில் பயனடைய வேண்டும் என்பது சாத்தியமும் கிடையாது. முதல்வர் அவர்கள் பட்ஜெட்டில் பணம் அறிவிக்கவில்லை என்று நிதி ஆரோக்கிய கூட்டத்தை புறக்கணிப்பது என்பது 100க்கு 100 அரசியல் காரணங்களே. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு புறக்கணிப்பு, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா வருடத்திலும் எல்லா நிதியமைச்சர்களும் எல்லா மாநிலத்தின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பட்ஜெட்டில் அவர்களுக்கு என்ன இவர்களுக்கு என்ன என்று கூறுவது சாத்தியமே அல்ல என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பாஜக அரசு மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அந்த பட்ஜெட்டையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அந்த நிதியமைச்சர்களையும் பார்த்திருக்கிறீர்கள், அதற்கு முன்னிருந்த அரசையும் பார்த்திருக்கிறீர்கள். அல்ல, அரசியலுக்காக, அரசியல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கிக்காக பேசுவதை விட்டுவிட்டு மத்திய அரசில் இருக்கும் தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அத்துணை திட்டங்களுக்கும் முறையே சரியே அந்த தொகுப்பு தொகை வழங்கப்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மேலும் ரயில்வே துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று காலை தீயணைப்பு துறைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். இப்படி தமிழகத்திற்கு மட்டுமல்ல, மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசுடைய தொகுப்பிலிருந்தும் நிதி பிரிக்கப்பட்டு முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தமிழகத்தினுடைய பிராந்திய கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தமிழகத்திற்கு இன்னும் கூடுதலாக பணம் வேண்டும் என்று கேட்பது என்னுடைய கடமை, உரிமை. அதை மத்திய அரசிடம் கேட்பேன் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளவில்லை. முதல்வர் அவர்கள் பட்ஜெட்டில் பணம் அறிவிக்கவில்லை என்று நிதி ஆரோக்கிய கூட்டத்தை புறக்கணிப்பது என்பது 100க்கு 100 அரசியல் காரணங்களே என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதல்வருக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதல் மனிதர் அரசிலே முதல்வர் தான். அவருக்குத்தான் இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணியை செய்யவே அவர் டெல்லி செல்ல வேண்டுமே தவிர அரசியல் காரணங்களை கூறி டெல்லிக்கு செல்லாமல் தவிர்த்து நிதி ஆரோக்கியா என்ற ஒரு மிகப்பெரிய நிதி அமைப்பினுடைய கூட்டத்தில் தமிழகம் இல்லாமல் போனது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் கூட்ட புறக்கணிப்பை நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஆந்திரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறதுனாலையோ மைனாரிட்டியாக இருந்துட்டு மெஜாரிட்டிக்கான வாய்ப்புகளை அவங்க வந்து ஆதரவு இருக்கிறதுனாலையோ இப்போ வந்து அவங்களுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. இது அரசியல் காரணங்கிறத எதிர்கட்சி ஒவ்வொரு வருட பட்ஜெட்டிலும் ஒரு சில மாவட்டங்கள் பயன்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு சில மாநிலங்கள் பயன்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எல்லா மாநிலங்களிலும் ஒரே பட்ஜெட்டில் பயனடைய வேண்டும் என்பது சாத்தியமும் கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் உண்மை. அதை எடுத்துக்கொள்பவர்கள் எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தொகை எதற்கு போகிறது, அதனுடைய நன்மை பயக்கக்கூடிய பணிகள் என்ன என்று யோசிக்க பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். கடந்த 10 வருடங்களாக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இந்த வருஷம் பண்ணுறதுனால முந்தின பட்ஜெட்லேயே, அதுக்கு 2 வருஷத்துக்கு முந்தின பட்ஜெட்லேயே பண்ணியிருக்கலாம். 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்த பாஜக அப்போ பண்ணாததை ஆட்சியில் ஆதரவு கொடுத்த பிறகு முதல் பட்ஜெட்லேயே அதை அறிவிக்கிறதுக்கான காரணங்கள் தொடர்ந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல வருடங்களிலே ஆயிரக்கணக்கான தொகைகளை பல துறைக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதற்கு புள்ளி விவரங்களெல்லாம் இருக்கிறது. இது புதிதல்ல. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருக்கிறது என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆட்சியாளர்கள்
தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப்பொருள், கள்ளச்சாராயம் என்பது மறைமுகமாக பல இடங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். திமுக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சார். பட்ஜெட்டை கண்டித்து திமுக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவும் பெரிய அளவில் நிதி ஒதுக்கல. தமிழ்நாடு பேர் பொறுப்பதற்காக நாளைக்கு திமுக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எதிர்கட்சி அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே திமுக இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்தில் ஒரு வருடத்தில் தமிழகம் விட்டு போயிருந்ததென்றால் அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ததா இல்லையா என்று இன்றைக்கி யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் கட்சிகளுக்கு அரசியல் கட்டாயம் இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கடமை தவறி தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை முறையாக முதல்வர் செய்யாமல் டெல்லிக்கு செல்லாமல் தமிழகத்தில் இருந்தது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய விஷயம். நிதி யார் சொல்லுங்கள். நீங்கள் இந்த அரசு ஒரு கையில் கொடுத்து மறு கையில் வாங்குகின்ற பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மின் கட்டணம் என்பது மக்கள் மீது சுமையே. தெரிந்து அறிந்து புரிந்து செய்த காரியம்தான் இந்த காரியம், தெரியாமல் செய்த காரியம் அல்ல. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பே மின் கட்டணம் உயர்த்தப்படும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதை இல்லைன்னு மறுத்துட்டாங்க. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். காத்து கிடக்கின்ற மக்களை ஏமாற்றுவதே பழக்கமாக இருக்கிறது திமுகவுக்கு. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. மக்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.